ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸ்ப்ளோர் மாமா. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிவாக்கம் சப்வே கிட்டே இருக்கோம். டேஸ்டி டிலைட்டுன்னு ஒரு சின்னதாக ஒரு சாண்ட்விச் ஜூஸ் ஃபெலோடா நகெட்ஸ்லாம் போடுற ஷாப் ஒன்று, ஃப்ரோசன் ஃபுட்டு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் உங்கள் சேனலில் எங்களோட ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒரு 1 வீக் தான் ஆகுது. சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஐயா தான் இந்த வருஷம் அதை ஆரம்பிச்சு வைக்கணுங்க. என்ன டேட்டு? இந்த மாதம் 10ஆம் தேதி. ஓ, டெலிகேட் பொசிஷன். சரி, அதுக்காக இங்கே வந்திருக்கோம். 8ஆம் தேதி எனக்கு சேலத்தில் மாநாடு. சரி, உங்களுக்காக நான் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிக்கிறேன். டிஷ்ஷஸ்லாம் பக்காவாக இருக்கா என்ன என்று பார்த்துருவோம். வாங்க வீடியோவில் போகலாம். ரிவ்யூஸ் எல்லாமா ஓட வாய்ப்பே இல்லை. சொல்லுமா. பாருங்க, கண்ணெல்லாம் கலங்கிருக்கும். அதனால பேச மாட்டேன். ஆனா சத்தியமா ஊம்பங்க. என்ன வாங்குறீங்க மட்டும் சொல்லுங்க. இப்படி அடிச்சா எப்படிதான் நம்ம தொழில் பண்றது? நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் பாவம் எங்கேயாவது ஒர்க்கில் போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. ஆஃபீஸ் பாயாக போகலான்னு சொன்னா போல். இப்போ வந்து இதில் அவர் ஒரு வணக்கம் சொல்றதால அவரு கடையில் வேலைக்கு சென்றார். வீட்டுல வேலை வெட்டி இல்லாம இருந்ததுக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் தட். ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. கிளப் சாண்ட்விட்சு, பன்னீர் ரோலு, சிக்கன் ரோலு, ஸ்மைலீஸு, பச்சை கலர் மோமோஸ், பச்சை மோமோஸ் போல இருக்குது, பச்சை மோமோஸ், சிக்கன் கிவீஸ், கூலா உருண்டை தான் அவங்க சிக்கன் கிவீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து சிக்கன் பைட்ஸு. ஃபஸ்ட் ஆஃப் நம்ம வந்து பெருசாக ஃப்ரோசன் ஃபுட்லாம் சாப்பிட்றதில்ல. அதனால் ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும். பக்கத்தில் நம்ம புதுர் நான் உங்கள் அடிமை ஒன்று இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி டக்குன்னு நம்ம வர வச்சு என்னடா இழிச்ச வாய பாருங்க. இச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கே இருந்தா. கடைக்கு வெளியே வந்து அப்படியே ரைட்டு திரும்பி போனீங்கன்னா வந்துடும் 3 கிலோமீட்டர் தான். டேஸ்டி டிலைட்ஸ்னு ஒரு கடை ஒன்று இருக்கும். அந்த கடையில் தான் நான் இருக்கேன். கொஞ்சம் உடனே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி, கொஞ்சம் உடனே வாங்க. 2 hours later. வரத்துக்குள்ளே கிளப் சாண்ட்விச் நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுவோம். கிளப் சாண்ட்விச் ஓகே, குட் ஃபார் ஹெல்த்து தான், அதனால் நோ இஷ்யூஸ். அதனால் நம்ம அதை சாப்பிட்டு சொல்லிக்கலாம். ஃப்ரோசன் ஃபுட் அங்கே நமக்கு இல்லை. கிளப் சாண்ட்விச் நல்லா சூடாக சூப்பராக இருக்குது. கிளப் சாண்ட்விச் உண்மையிலே செமையாக இருக்குது. எல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு செம்மையாக இருக்குது. ஹாய் ப்ரோ, பார்த்தீங்களா ப்ரோ பண்ணுறீங்க? ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா? இன்றைக்கி வந்து நான் உனக்கு பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். உன்னோட பர்த்டே அன்றைக்கி ஜூலை 5. சரி, அதுக்கு அட்வான்ஸாக பார்ட்டி வச்சிடலாம். பர்த்டே பார்ட்டி. இந்த 4 ஸ்நாக்ஸ், அதுவும் வெஜ்ஜி. என்ன 4 ஸ்நாக்ஸ் இருக்குங்களா? இவ்வளோ இருக்குது, 4 ஸ்நாக்ஸ் இருக்குன்றான். இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியல. இதை வச்சு என்னை ஏமாத்துறீங்க. சாப்பிட்றேன். பார்த்தீங்களா, இது வந்து இவனோட பர்த்டே பார்ட்டி தான். பர்ஃபெக்டான பர்த்டே பார்ட்டி இது. இந்த 2 சிக்கனு பர்த்டே பார்ட்டி. இதுவும் சிக்கன் தான் ப்ரோ. இதுவும் சிக்கன் தான். இன்னும் உங்களுக்கு வேறு என்ன வேணும்? இது சிக்கன் எல்லாமே வடை மாதிரி இருக்குது. இது சிக்கன்ன்றீங்க. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இதுக்கு பேர் வடை. பார்த்தீங்களா தம்பி, நான் சொல்ல தம்பி வேற மாட்டேன். வடை உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். தம்பி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. பிகாம் பிஎட் தவறு. பிஎஸ்சி பிஎட். எதுக்கு? இதுக்கு தாண்டா சிக்கன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கமெண்ட்ல யாருன்னா கை ஊற்றுவாங்க அப்புறம். சாப்பிடு. சிக்கன் ஓகே, பக்காவா என்னது? சிக்கன் பிஎஸ்சி பிஎட். MA philosophy KFC chicken taste இருக்கு. KFC chicken taste இருக்கா?
அடுத்து நீங்கள் ரோல் சாப்பிடுங்க. இது வந்து பன்னீர் ரோல், இது வந்து சிக்கன் ரோல். இது ரோலா? எப்படி சாப்பிடுங்க? இவன் வேண்டாம்னு எதுக்கு இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. எப்படி இருக்கு? அருமையான டேஸ்ட். செம்ம டேஸ்டாக இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அப்படியா மேடம்? இதுக்கு பேர் லீஃப் ரோல். சார் சொல்கிறாரு லீஃப் ரோல். இதெல்லாம் சொல்லியிருந்தா நான் முன்னாடி சொல்லியிருக்க மாட்டேன். சரி சொல்லுங்க. எனக்கு தெரியும். என்னது இருந்தாலும் உங்களை செக் பண்ணுறேன் நான். சரி சரி சாப்பிடு. டேஸ்ட் பண்ணுங்க. இது சிக்கன் கோலா உருண்டையா? சிக்கன் கோலா உருண்டை. ஐயோ ஐயோ, ஏன் அதுக்கே நீ மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? கேர்டு சிரிச்சு சிரிச்சு தான் அவன் என்கரேஜா எடுத்துக்கிட்டு அவன் அந்த ஜோக் பண்றான். அவன் எது சொன்னாலும் ஏதோ சாவுட்டுக்கு போன மாதிரியே இருங்க. அவனே பார்த்து கொஞ்ச நேரத்துல நல்ல ஜோக் பண்ண ட்ரை பண்ணுவான். எல்லாத்துக்கும் சிரிக்காதீங்க. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா என்னன்னு தான் சொல்ல முடியல என்னால். மோமோஸ். மோமோஸ். ஓ இதுதானா அது? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. ஆக்சுவலாக 8 சாண்ட்விச் ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே. 2 வந்து ஸ்வீட் ஒன்று இருக்குது, அப்புறம் சாக்லேட் சாண்ட்விச் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் வந்து பன்னீர் சாண்ட்விச் இருக்குது, கிளப் சாண்ட்விச் இருக்குது, நார்மல் வெஜ் சாண்ட்விச் இருக்குது, கார்ன் சீஸ் டோஸ்ட் இருக்குது, அப்புறம் வந்து சிக்கன் சாண்ட்விச் ஒன்று இருக்குது, கிறிஸ்பி சாண்ட்விச் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம கடையில் வந்து சிக்கன் மேகி நம்மளோட ஸ்பெஷலாக வந்து ஒரு 4 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கோம். சிக்கன் மேகி, ஸ்பைஸ், டோஸ்ட் சிக்கன் மோமோஸ், சாக்லேட் மோமோஸ். நேம் என்ன? மோனிஷா. மோனிஷா. என்ன பண்ணுறீங்க? ஒர்க் பண்ணுறேன் மெடிக்கல் கோடிங். நம்ம இந்த கடையில் என்ன சாப்பிட்டீங்க? நான் கிளப் சாண்ட்விச் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நான் கூட தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. பானிபூரி சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் மில்க் ஷேக் குடித்தேன், நல்லா இருந்துச்சு. அதான் நல்லா இருந்துச்சுங்களா? எங்கே வரீங்க நீங்கள்? நான் பக்கத்தில் வில்லிவாக்கம் தான். பக்கத்தில் வில்லிவாக்கம்லாங்க, இதாங்க வில்லிவாக்கம். பக்கத்தில் வில்லிவாக்கம். பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. பானிபூரி ஏதாவது வித்தியாசமான ஷாப்பிங்ஸ் இருக்கு. ஓகே, பானிபூரி வாங்கலாம். இன்றைக்கி நம்ம அருமையான ரிவ்யூ சொன்னேன். நம்ம பல ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையை கெடுக்க போகிற நம்ம தயவுசெய்து எனக்காக நீ ஒன்றே ஒன்று பண்ணு. நீ பிஎட் படிச்சுட்டேன்றதுக்காக எந்த ஸ்கூல்லையும் போயிட்டு டீச்சராக மட்டும் வேலைக்கு தந்துடாத. நிறைய பசங்களோட வாழ்க்கையை கெட்டு போயிடும். பல ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிடுறாங்க நான் வரணும்னு. புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. இதே மாதிரி புது புது அப்டேட்ஸ் கொடுங்க நம்ம சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வேலை சந்திப்போம். ஆண்டில் பாய்.